ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். என் மாமனார் பாலச்சந்தர் சார் எங்க அப்பா தான் எழுதி அவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு எங்க அப்பா கிட்ட தகவல் சொல்லவே எனக்கு வந்து சரண்யா பொண்ணு என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு. ரீசெண்டாக அவங்களே ஃபோன் பண்ணிட்டு ஞாபகம் இருக்கான்னு 20 வருஷம் முன்னாடி நான் உங்கள் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருந்தேன். சாய் பல்லவி அண்ட் சிவகார்த்திகேயனோட லவ் ஸ்டோரி பார்க்குறோம். லப்பர் பந்து கல்யாண வயசில் இருக்கிற பசங்களுடைய அப்பா அம்மா தானே. நிறைய பேருக்கு நிறைய ஷூட்டிங்கில் நான் யாருன்னு தெரியாமல் எல்லாமே ஷூட்டிங் போயிருக்கு. ஆனால் சொல்லிக்கிறது இல்லை. தெரிஞ்சாலும் நான் அப்போ என்னுடைய கணவரை இழந்த சமயம், அதுக்கப்புறம் 5 மாதங்கள் இவர் இறக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் அதை எழுதினேன். பரமதேசம் ரமணி கைலாசமுடைய ஒர்க், த்ரில்லர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கே பாலச்சந்திரன் கிடையாது. நினைச்ச டப்புன்னு கோவப்படக்கூடிய ஆளு கைலாசம். கேபி சார் அதுக்கு மேல. உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாலச்சந்தர் சாரோடைய மருமகள் அப்படிங்கிறனால அதனால வருது. இந்த மாதிரி ஷேடோ பண்ற மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் ஃபீல் ஆயிருக்கு? எனக்கு கிடைக்கிற மரியாதையோ, என்ன போட்டோடனே எனக்கு ஒரு சேனல் எடுத்து போடுறதோ அது என் கோ ஆக்டருக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கலாம். அதை நான் விரும்பலை. யூட்ரஸ் எடுக்கணும். ஓ யூ ஆர் மேரிட், யூ ஹேவ் சில்ட்ரன், வாட் இஸ் இட், ரிமூவ் யுவர் யூட்ரஸ், அப்படி தான் டாக்டர்ஸ் டாக். ஐ டோன்ட் நோ நம்ம ஊரில். அவள் விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, அமரன், ராயன், ஸ்டார், சார்பட்ட பரம்பரை இப்படின்னு தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய சூப்பர் ஹிட் படங்கள்ல நம்ம பார்த்து வியந்த கீதா கைலாசம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட் மேம். வெரி வெரி ஹாப்பி மீட்டிங் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தொடர்ச்சியாக சினிமாஸ்ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல நீங்க இருந்துகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? ஃபீல்ஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் உங்களோட மெமரி எனக்கு என்னன்னா, நான் நட்சத்திரம் நகர்கிறதுக்கு பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வாங்கின பொழுது யூ த ஒன் ஃபர்ஸ்ட் அங்கே இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ அதனால் உங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த ஒரு மெமரி வந்தது. ஸோ கொண்டாட்டத்தோட இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. ஸோ அமரன் இஸ் டூயிங் வெல் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரைட், சூப்பர். பட் ஆனால் இன்கேஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து உங்களை நடிகையாக பார்க்குறோம், நீங்கள் ஒரு எழுத்தாளரும் கூட. பட் இன்கேஸ் நடிகை ஃபுல் டைமாக ஆகலை அப்படின்னா என்னவாக இருந்திருப்பீங்க? எழுதிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பாஸ்ட் 4-5 இயர்ஸில் எப்படியும் என்னோட அக்கௌண்டன்சிலேருந்து நகர்ந்து போயிருப்பேன் கன்ஃபார்ம்டா. ஸோ நாடகங்கள் இயக்கி நாடகங்கள் எழுதுறது, என்னை எழுத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஓகே, ரெண்டுமே சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ எழுதுறது உண்டா மேம்? எழுதுறேன், சிறுகதைகள் எழுதுறேன். ஒரு 15 சிறுகதைகள் பப்ளிஷ் ஆயிருக்கு. விகடன்லயே 2-3 பப்ளிஷ் ஆயிருக்கு. நடிப்புன்றது 20களில் ஆசைப்பட்டது. அது இன்னைக்கு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நடக்குது, நான் நடிக்கிற படங்கள்ல என்னுடைய ரோல் பேசப்படுது, நல்லா நடிப்பேன்னு என்ன கூப்பிடுறாங்க. இதெல்லாமே இன்னும் நம்ப முடியல. ஏஜ்னாலையும் நம்ம ஏதோ ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்பதான் அடியெடுத்து வச்சு நமக்கான படங்கள் சிலது வெளியே தெரியுது. ஆனால் நான் இது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது நடிப்பில். கூடவே எழுத்த டச்சில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஹீரோயினாக உள்ள வருவாங்க. வரும்போது இந்த ஸ்வீட் டீன்ஸ்ல வருவாங்க, கொஞ்ச நாள் ஹீரோயினாக நடிப்பாங்க. ஒரு 40 ஆகும்போது இல்லை 50 ஆகும்போது கண்டிப்பா அம்மா, அக்கா இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க. 30+லே அம்மாவா கூப்பிட்டுருவாங்க தமிழ் சினிமா. ஆமா. ஆனா நீங்க உள்ள வந்ததே உங்களுடைய 50ஸ்ல. என்ன மாதிரி ஒரு மனநிலையில உள்ள வந்தீங்க? உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? நான் உள்ள வந்தது 40ஸ்ல. அப்படியே வச்சுப்போம். ஓகே, நான் வந்து 4-5 வருஷம் தான். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைச்சேன், ஓகே ஃபைன், தமிழ் சினிமாவில் நான் அம்மாவை தான் ஆரம்பிக்க முடியும், ஃபைன். ஆனால் நான் நிச்சயமா மிடில் ஏஜ்டுக்கான கதாபாத்திரங்களில் நிறைய எனக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ரோல்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஸ்க்ரீன் ஏஜ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ ஸ்க்ரீன் ஏஜ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது, இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, டெஃபினட்டாக இந்த மிடில் ஏஜ்டுக்கான சில கதாபாத்திரங்களை என்னால் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது, ஆசையாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஆசைப்படுறது பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரியான ரோல்ஸை நான் விருப்பப்பட்டு தேடிக்கிட்டே தான் இருப்பேன் என் மைண்டு. ஸோ அது எப்போ கிடைக்குதோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் ரொமான்ஸ் ஸ்டோரிஸ் டெஃபினட்டாக யூ கேன் திங்க் ஆஃப். இஃப் யூ திங்க் ஆஃப் யுவர் மதருடைய ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரியை உங்களுக்கே வந்து பார்க்கணும், எழுதணும், கேட்கணுன்றது யூ வில் பி இன்ட்ரெஸ்டட். ஸோ சாய் பல்லவி அண்ட் சிவகார்த்திகேயனோட லவ் ஸ்டோரி பார்க்குறோம், ஸோ இன்ட்ரெஸ்டிங். பட் அதே இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டம், லப்பர் பந்து, ஹவு மச் வி லவ் தட் ஸ்டோரி இல்லைங்களா? ஒரு கல்யாண வயசுல இருக்கிற பசங்களுடைய அப்பா அம்மா தானே.
ஸோ அதுலேயே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா? எவ்வளோ இருக்கு. அந்த அந்த சைடை நம்ம ரொம்ப டச் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி கிரியேட்டிவாக கதைகள் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். பட் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லபர்பந்த் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டார் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ரீசெண்டாக ரிலீஸாக இருக்கக்கூடிய அமரனாக இருக்கட்டும், இதில் நீங்கள் அம்மா கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இதே அம்மா கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க. ஐ திங்க் திஸ் ஹியூஜ் காம்படிஷன் நினைக்கிறேன். இந்த பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுங்க? ஹவு டு யூ சீ திஸ்? ஏதோ விதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ ஒன்று அவங்களுக்கு நட்சத்திரம் நகர்கிறது நவரசால நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸில் ஏதோ ஒரு எமோஷன் ஐ திங்க் என்னால் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் எமோஷன் அவங்களுக்கு வேணுங்கிறத இந்த ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்கன்னு யோசிக்கும்போது கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அது மாதிரி வருது. பட் நிறைய டேட் கிளாஷஸ் என் வயது ஒத்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு வராது, என்னால் நடிக்க முடியாது, டேட் வராது, அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பண்ணுவாங்க மாற்றி மாற்றி. ஸோ அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் சரண்யா பொன்வண்ணன் இடத்த எடுத்துட்டு அந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க. சரண்யா பொன்வண்ணன் என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு. ரீசெண்டாக அவங்களே ஃபோன் பண்ணிட்டு ஞாபகம் இருக்கா, 20 வருஷம் முன்னாடி நான் உங்கள் ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருந்தேன் ப்ரொடக்ஷனில், வீட்டுக்கு வீடு லூட்டியில். அப்போ நான் வந்து டெய்லரிங் எனக்கு எவ்வளோ பெரிய ட்ரீம். ஆக்சுவலாக எனக்கு நான் சூப்பராக நடிக்கிறது, சமைக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பட் எப்பவுமே அவங்க ப்ளவுஸ் அவங்க தான் தைச்சு போட்டுக்குவாங்க. அப்போ தான் அவங்க டிசைனிங்லலாம் அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. பட் ஷீ வாஸ் டெல்லிங் மீ தட் நானும் அந்த இடத்துல இருக்கேன், நீயும் வந்து நடிக்கிற பத்தியா, நீ சொன்னது செஞ்சுட்டியே, ஆசை இருக்குன்னு தான் சொன்னேன் அப்படின்னு எனக்கே அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணது எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். அண்ட் சரண்யா பொன்வண்ணன் நீங்கள் ரீப்ளேஸ் எங்கே ரீப்ளேஸ்? அவங்க படமும் நம்ம படம் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஷீஸ் எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் அவங்க. அண்ட் ஷீஸ் லாட் ஆஃப் அவங்க படங்களை நம்ம எவ்வளோ ரசித்து பார்க்குறோம் அந்த மாதிரி. ஸோ ஓகே, எனக்கான தான் சொன்னேன், இந்த அம்மான்னு கோலிவுட்டில் வந்து அம்மா கோலிவுட்டின் புது அம்மா. ஐ டோன்ட் நோ, தே லவ் திஸ் வேர்ட் நினைக்கிறேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த என் பேரை வச்சு சொல்லலாம், இதா பண்ணினாங்கன்னு சொல்லலாம். பட் it's fine. அம்மானு கொண்டாடுறாங்க. It's okay. It's a nice feeling. அங்கேருந்து I'll move on. Okay, tell us about your family members. உங்களுடைய பசங்களுடைய படங்கள் பார்க்கறதுண்டா? அவங்க என்ன சொல்றாங்க? அதை பத்தி சொல்லுங்க. See, they are post my husband's death, it was only my children, my daughter, she told me especially when எல்லாரும் டெத்துக்கு வந்திருக்காங்க வீட்டில். But she said, you must have heard about Kailasam because he was a very very visionary and அவங்க ஃபாதரை விட ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். இஸ் மேட் டெலிவிஷன் கிரியேட்டிவ் ஒர்க் லைக் மர்மதேசம் அண்ட் ரமணி வர்சஸ் ரமணி. அந்த காலத்தில் யூ ஓன்ட் பிலீவ் இட் வாஸ் ஆல் லைவ் சவுண்ட். இன்றைக்கும் தெரியாது யாருக்கும். மர்மதேசம் ரமணியும் லைவ் சவுண்ட். பிகாஸ் ஈ வாஸ் ரொம்ப சவுண்டில் வந்து அவருக்கு ரொம்ப but he passed away for a young age. He was a man with so many dreams. So my children used to say, see, I know you have some dreams. You have dreamed to be a writer, actor, or some creative thing. You at least pursue your dreams when you're alive அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது வந்து ஒரு டீன் டாட்டர் கிட்டேருந்து எனக்கு அது வரும்பொழுது எனக்கு அது ரொம்ப போக்கிங்காக இருந்துச்சு. வாட் ஆம் ஐ டூயிங் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அங்கே தான் என்னோட சீடு. அங்கிருந்து தான் நான் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். they very supportive. உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ பசங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? I have 2 children. ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்களுடைய ஒர்க் இதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆமாம், கிரியேட்டிவிட்டியில் தான் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னையும் கொஞ்சம் இதான் கோலிவுட் அம்மா, கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டேட் கொடுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நிஜ லைஃப்ல நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அம்மா? கூலான ஒரு அம்மாவா இல்லை ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மாவா? எப்படிப்பட்ட அம்மா? இப்போ நான் காமிச்சதை படி பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கேரக்டர்லையும் நான் கொஞ்சம்னு சொல்லிக்கலாம். ஆமாம், ஓரளவுக்கு நான் வந்து ரொம்ப ஆங்கரோ அதுவோ இதுவோ ரொம்ப படக்கூடிய பர்சன் இல்லை. கொஞ்சம் மெதுவாக தான் வரும் கோவமோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம். பட் ஹாப்பினஸோ அதெல்லாம் இமீடியட்டாக காமிச்சிடுவேன். நெகட்டிவ் எமோஷன்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் வந்து ரிவீல் பண்ணக்கூடிய அம்மா. உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாலச்சந்தர் சாரோடைய மருமகள் அப்படிங்கிறனால அதனால வருது, இதனால உங்களுக்கு வாய்ப்புகள் வருது, அந்த மாதிரி ஷேடோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் ஃபீல் ஆயிருக்கா? இல்லை, இன்ஃபேக்ட் ஆனதில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ஷூட்டிங்கில் நான் யாருன்னு தெரியாமல் எல்லாமே ஷூட்டிங் போயிருக்கு. விச் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட். நானாக சொல்லிக்கிறது இல்லை. பட் தெரிஞ்சாலும் அந்த டேட்டில் நான் அந்த ரோலை ஆக்ட் பண்ண வந்திருக்கிற ஒரு ஆக்டர். ஸோ அவ்வளோதான், அந்த ரேஞ்சில் தான் போகும். அங்கே நான் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணேன்னா அதுக்கான அவங்களுக்குள்ள இருக்கிற டிசப்பாயின்மெண்ட் தான் காட்ட போகிறாங்க. அந்த டைரக்டர் டென்ஷனாக இருக்க போகிறாங்க, சீன் நல்லா வர போகிறதுல மேலே டேக் போகுது, அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எனக்கு அப்புறம் ப்ளஸ் வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நான் சின்னதாக நாடகங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சினிமாவில் வரணுன்ற கனவுகளை மறந்துருந்தேன். ஸோ நாடகங்களை நடிக்கும் பொழுது
கூகை அப்படின்ற ஒரு செட்டப் வந்து இவர் வச்சிருக்காரு, நம்ம ரஞ்சித், ரஞ்சித். அதுல நான் ஒரு நான் வந்து பேசிக்கா கதை சொல்லிங்க, கதை சொல்லல வந்து நான் வந்து அந்த எமோஷன்ஸ் பண்ண உங்ககிட்ட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கதை சொன்னேன்னா என்னால உங்களை அப்படியே பிரமிப்பா 4-5 எமோஷன்ஸை வச்சு என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களை ஒரு சின்ன சிரிக்கிறது, உங்களை ஒரு எமோஷ்னலா என்னோட கனெக்ட் பண்றது, என்னால் உங்களை 10 நிமிஷம் கதை கேட்க வைக்க முடியும். ஸோ அந்த பாணியில நான் சில நாடகங்கள் பண்ணேன். அப்போ கூகையில் பண்ண நேர்ந்த பொழுது அவர் சந்திக்க நேர்ந்தது. அங்கிருந்து தான் சார்பட்டாவுடைய ஆடிஷன் அதுக்கு போக வேண்டி நடந்தது. ரஜினியோடைய நான் மிகப்பெரிய ஃபேன். ஓகே, பயங்கரமான ஃபேன். நான் இந்த ஃபேமிலியில் இருந்திருக்கேன், அதெல்லாம் இருந்திருக்கேன். அவர் வர்றது உண்டு போகிறது உண்டு. என்னுடைய ஃபாதர் எல்லாம் பார்க்க வருவாங்க. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக ஏக்கமாக இருக்கும். பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துருப்பேன், பார்க்காம இல்லை, பட் சந்திக்கணும், பேசணும். பட் நான் எவ்வளோ சந்திச்சாலும் எவ்வளோ பேசினாலும் கமல்ஹாசனாக இருக்கட்டும். ஸோ நான் ஒருத்தரோட சோன் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் எனக்கு பார்க்கணும், பேசணும் அப்படின்னு கேட்டு பார்க்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. அதனால் நான் ஒரு நாள் டிசைட் பண்ணேன், அந்த ஏக்கத்தை பயங்கரமாக கட்டுப்படுத்திக்கிட்டு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வரும்பொழுது அவங்களால என்னை நோட்டீஸ் பண்ண முடிஞ்ச பொழுது நிச்சயமாக நான் போய் சந்திப்பேன், நிச்சயமாக நான் போய் பார்ப்பேன்னு வச்சுருக்கேன். கவிதாவுக்கு கமல் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி. அதை நான் கமல்ஹாசன் படிக்கிறதுக்கு நான் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ஸோ அவர் அதை படிச்சுட்டு எனக்கு அவருடைய ஃபீட்பேக் கொடுத்தாரு, ஃபோன் பண்ணி பேசினார். தட் வாஸ் அபவுட் 3 years முன்னாடி. அப்போ 4 years முன்னாடி. அப்போ நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்லாம் சொன்னேன். நீங்கள் நாடகம் டைரக்ட் பண்ணேன்னு சொன்னீங்களே, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க, நடிப்பை விட அது பெட்டர். எனக்கு வந்து கேபி அவர்கள் வந்து நீ வந்து இப்ப என்னடா டைரக்ஷன், நடி ஃபர்ஸ்ட், நடிச்சு முடி அப்புறம் அப்படின்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு மாத்தி சொல்றேன், நீங்க தான் அழகா இப்பதான் டைரக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் டைரக்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாரு. பட் ஆனா எனக்கு மைண்ட்ல வந்து எனக்கு இருக்கிற நான் 20லேருந்து நடிக்க ஆசைப்பட்ட அது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது அவருக்கு. ஸோ நம்ம ஒன்று பண்ணிட்டு இப்போதான் ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நான் ஐ வாண்டட் டு டூ. இன்ஃபேக்ட் அந்த கதையை கூட கேட்டார், என்ன நாடகம் அது, என்ன லைன் அது அப்படின்லாம் கேட்டார். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் ஃபோன் கான்வர்சேஷன் தான், ஒரு 45 minutes to 1 hour. சர்ப்ரைஸாக ஹி கால் மீ ஆஃப்டர் ரீடிங் த ஸ்டோரி. ஸோ அப்போது சொன்ன பொழுது அந்த கதையெல்லாம் கேட்டதுனால ஹி தாட் நீ வந்து இன்னும் அப்போ டைரக்ஷனே பண்ணலாமே, நீங்கள் கண்டினியூ பண்ணலாமே, பிளேலையும் நடிக்கலாமே. நாடகத்தில் நடிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நான் இவ்வளோ படங்கள் நடிச்சிட்டேன். அண்ட் ராஜ்கமல் அவங்களதுலேயே நடிச்சுட்டு. ஸோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஒரு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் அவருக்கு ஒரு ஹலோ சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ். பட் ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் டைம் டு ஆஸ்க்னு நினைக்கிறேன். பாலச்சந்திர சார் பொறுத்தளவுக்கு எத்தனையோ நட்சத்திரங்களை வந்து அவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல வந்து நீங்க உங்களுக்கு நடிக்கிறதுக்கான உடன்பாடு இல்லாம இருந்ததா, இல்லை உங்களை எப்படி அவர் மிஸ் பண்ணாரு? இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ என் மதர்-இன்-லாவாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம். நாங்களாம் தான் அங்கே கேரக்டர்ஸ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் வீட்டில் பண்ணதான் அவங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு நடிகர்களாக பார்க்கணும்னு தோணாது, அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்மார்ட் மூவ், ஒரு ஆக்ஷன், கத்துறது, சண்டை, அதை கதையில் எழுத தான் தோணும் அவங்களுக்கு. அன்லெஸ் நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது நான் அவர்கிட்ட எப்பயோ எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் என் வீட்டில் இருக்கேன். அதனால தான் என் டாட்டரே கமான் பர்சியூ யுவர் ட்ரீம்ஸ்னு சொன்னேன். பட் என்னன்னா எனக்கான குரலை நான் தானே எழுப்பணும். நான் வந்து எழுதலாம், அக்கௌண்டண்ட்டாக பண்ணலாம், பிஹைண்ட் த ஸ்க்ரீனே இருப்போம், உமனான்னு சொல்லிட்டு நான் தான் ஆஸ் விமன் இல்லை, நம்ம தான் 80% ஆஃப் டைம் நமக்கு முட்டுக்கட்டை போட்டுறது. அப்போ நான் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா தெர் இஸ் நோ இது இல்லை. அதனால எனக்கு அது ஒரு பெரிய ரெக்ரெட்டாவோ இதுவாவோ கிடையாது. நீங்க எப்படி பாலச்சந்திர சாரோடைய மருமகளா நீங்க? ஓகே, என்னுடைய அப்பாவும் அவரும் பால்ய நண்பர்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் அவர் பிளே போட்ட பொழுது என் மாமனார் பாலச்சந்தர் சார், எங்கள் அப்பா தான் எழுதி அந்த மாதிரி தஞ்சாவூரில் ஒரு வில்லேஜில் அவங்க 2 பேரும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கும் நடிக்கணுன்ற கனவு, எழுதணும், இல்லை ஏதாவது ஒன்று சினிமாவில் பண்ணணுன்ற கனவு. அவர் இறந்த ஒரு 3 வருடங்கள் ஆகுது. அது வரைக்கும் அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவர் வாய்ப்புக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பைய தூக்கிட்டு ஒன்று கதை எடுக்க போகிற சான்ஸ் கேட்டு இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் நண்பருங்கிற இதில். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நாங்கள் அவரை பார்க்க போனோம் ஒரு முறை. ஜஸ்ட் லைக் தட், ஓகே ஃபேமிலி மீட் பண்ணலாம், நாங்கள் போகலான்னு பார்க்கும்பொழுது ஒரு டாக்கில் அவர் கேட்டிருக்காரு, மாதிரி அவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட தகவல் சொல்லவே, எனக்கு வந்து நான் அக்கௌண்டன்சி அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி ஃபீல்டு எழுதுறது ஏதோ நடிப்பு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, எங்கள் அப்பாவுக்கும் தெரியும். ஸோ
ஏதோ ஒரு கிரியேட்டிவாக பண்ணுவோம், ஓகே ஃபைன் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் இவர் என்ன கைலாசம் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர், அந்த மாதிரி விஷயங்கள் என்ன ரொம்ப ஈர்த்தது. ஸோ அவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாருன்ற விஷயங்கள் அவரோட பேசினது. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போச்சு. அது வந்து ஒரு அவங்க பிகாஸ் மை ஃபாதர் அண்ட் பாலச்சந்தர் வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கிருந்து ஏற்பட்ட ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ். ஓகே, அரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு லவ் மேரேஜாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? டெஃபினட்டா. ரைட். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்பாவுடைய நண்பராக பாலச்சந்தர் சார் தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் பாலச்சந்தர் சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பத்தி சொல்லுங்க, என்ன மாதிரி இருந்தது அது? அவர் இறக்குற வரைக்கும் அந்த மாதிரி தெரியல. வி வேர் பிக் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அதனால we all knew each other so well. அந்த மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் வரைக்கும் டைரக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ என் கணவருடைய டெலிவிஷன் ஒர்க் வாஸ் கோயிங் ஆன், அவருடைய டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் வாஸ் கோயிங் ஆன். அண்ட் என் கணவருடைய படங்கள் அவருக்கு, அவங்க அப்பாவுக்கு அவரோட பாலச்சந்தர் சாருக்கு அவ்வளோ பிடிக்காது, அப்பாவோட படங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ இது ஒரு பெரிய அந்த டிப்பிக்கல் அந்த நீங்கள் பார்க்குற வரவினரும் சிவப்பு இல்லை உன்னால் முடியும் தம்பியில் இருக்கக்கூடிய ஃபாதர் சன் கான்ஃப்ளிக்ட் அது ஒன்று இருக்கும். அதுக்கு நடுவில் நானும் என் மாமியாரும் அப்படி இருப்போம். பிகாஸ் அவங்க இவர் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் தான் இவருடைய மெயின். இது இந்த டெலிவிஷன் ஒர்க்கில் கூட பார்த்தீங்கன்னா மர்மதேசம் ரமணி வர்சஸ் ரமணி கைலாசமுடைய ஒர்க், த்ரில்லர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருடைய ஜானர் கிடையாது. கே பாலச்சந்திரன் இது கிடையாது. ஸோ ரெண்டு பேருக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இதுக்கு நடுவில் நாங்கள் அவர் வந்து நினைச்ச டப்புன்னு கோவப்படக்கூடிய ஆளு கைலாசம். கேபி சார் அதுக்கு மேலே. ஸோ அதனால ரொம்ப ஹீட்டடாக இருக்கும். அண்ட் அவங்க ரொம்ப இது அவங்க ரெண்டு பேருமே இது இங்கே இருக்கணும் அது அங்கே இருக்கணும், ரொம்ப ஆர்கனைஸ்ட் பீப்புள். கைலாசம் ஆலோசனை நான் வந்து செம்ம அப்படியே குப்பை மாதிரி போட்டு வைக்கிற ஆளு. ஸோ அதுக்கான விஷயங்களும் கொஞ்சம் சிரமங்களும் அடாப்டபிலிட்டிக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம். அடாப்ட் நான் பண்ணல, என் கணவர் மாறிட்டாரு. அவரும் என்ன மாதிரி கொஞ்சம் அப்படியே அங்கங்க வைக்கிற அவருடைய கொஞ்சம் ஆர்கனைஸ்டு இதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. ஸோ பட் அவர் பார்க்கறத விஷயங்கள் ரொம்ப 4 மணிக்கு எழுந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஈவன் இன் இஸ் 80s கே பாலச்சந்தர். ஸோ அதை தவிர நான் ஏதாவது சிறுகதை எழுதிலாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவர் படிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன பண்ணுவாருன்னா சொல்லவே மாட்டார். அவர் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துருவாரு. அப்படியா? ஏதாவது ஒரு லெட்டர் கடிதத்துல அவர் எழுதின ஏதாவது இல்ல ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய என்ன குழந்தைகளை கவனிப்பது, உன்னுடைய அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ் சமாச்சாரங்கள், வேலை உதவிகள் செய்வது ஆஃபீஸில், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வேலையில் கவனிப்பது, வீட்டில் சமையல் வேலை, எண்ணெய் உன் மாமியார் வேலை கவனிப்பு, இதற்கெல்லாம் நடுவில் நீ எப்படிதான் வந்து உட்கார்ந்து எழுதி முடித்தாயோ இந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த தலைப்புக்கு வந்து வலி கொடு அப்படின்னு எழுதியிருந்தேன். ஏன் வலி கொடுன்னு வைக்கிற அப்படின்னு அதை ஏதோ மாற்ற சொன்னார். ஏன்னா வலியை கொடுன்னு ஏன் வந்து கேட்கணுன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிட்டு நன்று அருமை அருமை அப்படின்னு போடுவார். எல்லாருக்குமே அவரோட டாக்டர் இருக்குன்னா கூட அவருக்கு ஏதாவது கதை படிச்சாக்க லெட்டர் எழுதிடுவார். எல்லாருக்குமே கடிதம் தான், வீட்டுக்குள்ளேயே கடிதம் எழுதுவார். ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்க ஒரு மேடையில வந்து ரொம்ப எமோஷனலாக பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கைலாசம் சாரோடைய லாஸ் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அதுல இருந்து ஐ திங்க் கொஞ்சம் மாதங்கள்லேயே வந்து கேபி சாரோடைய லாஸ் பார்க்க முடிஞ்சது. எப்படி இருந்தது? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை அது வந்து ரொம்ப லைக் எப்படின்னா கைலாசமுடைய மறைவு வந்து கொஞ்சம் சடன். அவர் திடீர்னு ஒரு இல்னஸ் வந்து இருந்துட்டாரு. ரொம்ப நிறைய விஷயங்கள் அவர் பண்ண வேண்டி இருந்துச்சு, நிறையா. அப்போ தான் அவர் தன்னுடைய இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தார். பிகாஸ் சம்டைம்ஸ் யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு டூ இன்டு ப்ரொடக்ஷன், கெட் இன்டு திஸ் அதுலேருந்து எனக்கான ஃபிலிம்ஸை நான் பண்ணணும்னு இருக்கும்பொழுது அவருடைய மறைவு எங்களெல்லாம் ரொம்ப ஒரு துக்கத்தில் அழுத்துச்சு. அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் இவருக்கு உடல்நல குறைவாச்சு. சில இஷ்யூஸ் இருந்துச்சு அவர் ஹெல்த்தில். கேபி சாருக்கு 4 months தான். ஆனால் இவர் இறந்த அந்த தருணம் இருக்குது பாருங்கள். இறந்த உடனே ஒரு ஃபியூ டேஸில் அவர் வந்து என்கிட்ட வந்து பேசினார். அவருக்கு ஒரு நிறைய விஷயங்கள் அவருக்கு தோற்றம் அளிச்சது. ஏன்னா எல்லா பத்திரிகையிலையும் சோ அண்ட் சோ சன் இறந்தார் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அவர் வந்து ஆல்வேஸ் தன்னுடைய ஐடென்டிட்டிக்காக ஆன் இஸ் ஓன் தான் வந்து ஹி வாஸ் ஃபைட்டிங் ஃபார் இட். ஸோ அந்த மறைவிலையும் அதை எழுதும்பொழுது அவருக்கு வந்து அதை வந்து அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கா. அப்போ எங்களோட சொன்னார், பத்தியா இதுதான் வேணான்னு அவன் ஃபீல் பண்ணான். சி லுக் என் பேரை வச்சு தான் அவனை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னும் பொழுது ஹி வாஸ் சேயிங் தட் அவன் வந்து நான் என்னமோ 10 வருஷம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறேன்னு நினைப்பாங்க. அவன் வந்து என்னோட ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடியவன். அவன் ஃபில்மு அந்த மாதிரி விஷயங்கள் அவன் அவ்வளோ ஒரு புத்திசாலி. அவன் வந்து சுயமாக பண்ணவன். எதுவுமே என்ன நாடி நான் சொல்லி கொடுத்த எங்கிட்டேருந்து வரல.
எல்லாமே செல்ஃபாக அது பண்ணுவேன். அப்பயே அவன் அவ்வளோ இதில் சின்ன வயசில் அவன் பண்ணது அவ்வளோ ஒரு முற்போக்கு அது சிந்தனை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பையனை பற்றி அவர் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். ஆஸ் அ ஃபாதர் அவர் முன்னாடி சொல்லாமல் இருந்திருக்கலாம், வேற எங்கேயா சொல்லியிருக்கலாம். ஆனால் பையன்கிட்ட சொல்ல சில விஷயங்கள் தவறினார்னு நினைக்கிறனால ஒரு பயங்கர ஒரு டீப்பஸ்ட் ஒரு ஃபீலோட உட்காந்து பேசினார். ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. பட் உருக்கமாக இருந்தாலும் நான் அப்போ என்னுடைய கணவரை இழந்த சமயம். ஸோ அவர் எவ்வளோ உருக்கமாக பேசினாலும் ஏன்னா அவரை புரியுத மீறி இவர் மிஸ் பண்ணது தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்த பொழுது நான் ஒரு கம்பேர் பண்ணி 2 பேருடைய இதை கம்பேர் பண்ணி சில விஷயங்களை வந்து நான் பேசினேன். ஏன்னா அதுக்கப்புறம் 5 மாதங்கள் இவர் இறக்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் அதை எழுதினேன் அந்த மாதிரி விஷயம். ஏன்னா கைலாசம் மறைஞ்ச உடனே தான் நிறைய பேருக்கு கைலாசத்தை பற்றி தெரிஞ்சுது. அவருக்கு சன் இருக்காரான்னு கேட்டவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி டேட்டில் சவுண்டில் எடிட்டர்ஸாக டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்களா எங்களுடைய ஆஃபீஸ் பாயாக இருந்தவங்க பல பேர், ஜஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வந்தவங்க இன்றைக்கி எடிட்டர்ஸ் அண்ட் சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் நிறையா. அது மாதிரி நிறையா ஹீஸ் ஹெல்ப் தம் லேர்ன் அண்ட் எவ்ரி திங். பட் அவர் அவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க கைலாசம் இருந்த உடனே. பட் 4 monthsல அவங்க ஃபாதர் இருந்த உடனே அவரை பற்றி நான் பிகாஸ் அவர் எவ்வளோ வருஷம் சாதனைகள் பண்ணினவர் இல்லையா. ஸோ போஸ்ட்மஸாக கைலாசத்துக்கு கிடைச்ச இதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. பிகாஸ் இவருக்கான இது ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அங்கே அவ்வளோதான். அந்த 4 months தான் அவர் இறந்து அந்த 4 months கைலாசம் இது பண்ணார் அது பண்ணார் போயிட்டே இருந்த கைலாசம் ஃபெல்லோர் அவார்டு. அந்த இவர் இறந்து போன பொழுது இறப்பிலையும் நீ வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆலமரத்தின் நிழலில் இருக்கும் பொழுது நீ இது வெளியே தெரியறது கஷ்டமா. ஸோ அது வந்து விஷயங்கள் வந்து எனக்கு எழுதுறதுக்கு ஒரு எமோஷ்னலாக ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு இந்த நடந்த விஷயங்கள். அதனால அதை நான் அவருடைய கைலாசமுடைய ஒரு நினைவு இது நடந்துச்சு, அதில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கம்பேர் பண்ணி எப்படி அப்பாவுடைய படங்களை இவர் பார்த்து பிடிக்காத படங்கள் நிறையா இருந்தாலும் அப்பாவோட நடித்தார் 2-3 படங்கள். அதை பார்க்கும்போது அவர் அறியாமல் ஓரத்தில் கைலாசத்தை கண்ணில் தண்ணி வரும். ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை, அதை தான் என்கிட்ட வெளிப்படுத்தினார் உட்காந்து அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐ திங்க் எல்லா ஒரு செலிப்ரிட்டிகள் இருக்கிற வீட்டில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஏன்னா முன்னுக்கு வர்றதுக்கு இவங்களா ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணும்போது அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப இருக்கும். ஓகே மேம், நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், யூ கம் அ லாங் வே. பட் இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்கும் பாலச்சந்தர் சாருடைய மருமகள் அப்படின்னு சொல்றது என்னென்ன ப்ளஸ் இருக்கு என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எழுத தெரியுமா, எனக்கு நடிக்க தெரியுமா, இல்லை எனக்காக என்ன தெரியுன்றது தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி என்னுடைய வாய்ப்புகள் அதை நான் சொல்லி எனக்கு வாய்ப்புகள் வருது அப்படின்றது தான் வந்து என் கூட இருக்கிற எவ்வளோ பேர் ஆக்டிங்க்கு சான்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க அப்படி தான் நினச்சிக்குவாங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஆனால் நான் வந்து ஏதோ விதத்தில் ப்ரிவிலேஜ் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு கிடைக்கிற மரியாதையோ என்னை போட்டோடனே எனக்கு ஒரு சேரல் இழுத்து போடுறதோ அது என் கோ ஆக்டருக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கலாம். அதை நான் விரும்பலை. எனக்கு என்ன கிடைக்குதோ ஒரு பேசிக்காக என்ன கிடைக்குதோ ஷூட்டிங்கில் அது கிடைக்கணும். இதை சொல்லிக்கிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கெயின் எனிதிங், அவ்வளோதான். எனக்கு ஆக்டிங் வருதுன்னா உனக்கு என்னோட ஆக்டிங் வேணும்னா நான் ஐ வாண்ட் டு ஆக்ட், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சில இடங்களில் கிடைக்கிற மரியாதை, சில இடங்களில் சிலர் ஃபேன்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து அப்படியே அவரே பார்க்குற மாதிரி நினச்சிக்குவாங்க ஏதோ. ஸோ அந்த ஒரு இது அவரை பார்க்க முடியாமல் போனதுக்கு என் கையை தொட்டு பேசுவாங்க, அது என்கிட்ட நினைவுகளை கேட்பாங்க. ஸோ அது ஓகே, அவங்களுக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட், அதை வுட் லைக். பட் நான் என்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்றது என் ஹஸ்பண்ட் அதுக்காக ஃபைட் பண்ணி அவரால் பண்ண முடியாமல் போச்சு அந்த ஐடென்டிட்டிக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி என் ஃபாதரும் வந்து ஒரு ஃபெயில்டு ஆர்டிஸ்ட், இதெல்லாம் சேர்த்து நான் வந்து இண்டிபெண்ட்டாக என்னோட பேக்ரவுண்ட் தெரியாட்டாலும் ஐ பி வெரி ஹாப்பி வித் இட். நான் நடிகையாக எனக்கு எழுத தெரியும் அப்படி தான் நான் வந்து சொல்லிக்கணும். ஏன்னா நிறையா பேர் விட்டுட்டு போன கனவுகளையும் சேர்த்து என் கனவை மட்டும்தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய மற்றவங்க கனவை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அது. சொல்கிறதுனால வந்து எனக்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ நான் ரொம்ப பெரிய இது நினச்சி எனக்கு ஐ வாண்ட் டு பி ஈக்குவல் வித் மை கோ ஆக்டர்ஸ் வித் அதர் பீப்புள், அந்த மாதிரியான விஷயம். ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி வெல் புட்னு நினைக்கிறேன். மேம் பாலச்சந்தர் சார் பற்றி பேசும்போது ஐ திங்க் அவருடைய படங்களை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து அவருடைய படங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு அவர் எடுத்த படங்களில் ரொம்ப பிடித்த படம், அதே மாதிரி அவர் எடுத்த படங்களில் விமர்சனங்கள் இது எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மூன்று முடிச்சு, சர்வர் சுந்தரம், எதிர்நீச்சல், இதெல்லாம் பிடிக்கும். மெயினாக நாகேஷ் நடித்த படங்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். விமர்சனங்கள்னா அன்னைக்கு காலகட்டத்தில் எனக்கு அந்த விமர்சனங்களாக எனக்கு தெரியலை, நானும் ரசித்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம்ல எல்லா படங்களில் முன்னாடி பார்த்த படத்தை இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு அது வேறு மாதிரி தோணும். இப்போ நம்ம பிகாஸ் நம்ம எவ்ரிடே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
அப்படி பார்க்கும்போது விமர்சனமாக பார்க்கும்போது எனக்கு சிந்து பைரவியில் சில விமர்சனங்கள் தோணும். ஸோ என்னன்னா அவனை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பட் அந்த பெண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணுறோம். அவங்க 2 பேருமே வேணாத உறவில் ஈடுபட்டவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் ஏன் அப்படின்ற யோசனைகள் தோணும். அவர் இருந்தால் அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ நமக்கு அந்த தெளிவு இல்லை, பட் ஏன் அதை வந்து அவர் அந்த மாதிரி விஷயங்கள் தோணும். குடும்பத்தை பத்தி பேசும்போது ஐ திங்க் தொழில் ரீதியாகவும் நீங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிங் பில்லராக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். கேன் யூ ஆல்சோ ஷேர் அபவுட் தட்? எஸ், நான் வந்து சொன்னேன் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பயே நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உண்டு, பட் கல்யாணம் ஆயிடுச்சு, ஐ எம் அ உமன், ஸோ எதுக்கு front of the camera, நான் behind the screen லே பண்ணுவேன். So production was happening. Okay. My husband was into documentary filmmaking. இந்த மர்மதேசம் ரமணி versus ரமணி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. So I'm an accountant. So accounts பார்த்துக்கிறதுலேருந்து production, like I was a full-fledged active producer. Costumes பார்க்குறது இல்லை அதுக்கான வேலைகள் செட்டு அது இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுவேன். ஆக்டர்ஸ் வேணும், இப்போ நமக்கு இருக்கிற வேணும் ஆக்டர்ஸ் என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எந்த டைரக்டர்ஸ் எங்கள் கம்பெனியில் கேட்குறாங்களோ அந்த ஆக்டரை கொண்டு போய் நிறுத்தணும். லைக் மர்மதேசத்தில் தேவதர்ஷினியாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம், நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஆக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு டே டு டே ஷூட்டிங்க்கு என்ன வேணுமோ தேவை அதர் பீப்புள் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களோட. நானும் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். பர்சனல் லைஃப்லயும் பயங்கர ஸ்ட்ராங்கான ரிஜிடான ஒரு லேடி அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கணவனுடைய இழப்புக்கு அப்புறம் ஒரு 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 பில்லராக வீட்டில் இருந்திருக்கீங்க, ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்திருக்கீங்க. நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் இல்லை மேம்? அதை பற்றி சொல்லுங்க. ஹவு டிட் யூ பிரிங் அப் யுவர் கிட்ஸ்? என்ன டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா, தாத்தா அண்ட் அப்பா 2 பேரும் ஒரு ஒரே சமயத்தில் இருக்கும்போது அந்த இழப்பு குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதர்வைஸ் நான் என்ன சொல்லணும்னா, அந்த அதாவது கணவர் அந்த அன்பு அந்த மாதிரி விஷயம் மிஸ் ஆனது ஒரு பெரிய லாஸு. அது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சில்ட்ரன் நான் சொன்ன மாதிரி அந்த நிலைமையிலையும் தேசர் நீ உன்னுடைய கனவை நோக்கி போன்னு எனக்கு சொல்லும்பொழுது அவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, எனக்கு பில்லர் அவங்க இருந்திருக்காங்கன்றது தான் நான் சொல்லுவேன். அண்ட் 2வது நான் ஃப்ராங்காக ஒத்துக்கணும், நான் அக்கௌண்டன்சி அப்படின்றதுனால இன்ஃபேக்ட் ஒரு சிறுகதையே இந்த மாதிரி எழுதியிருக்கேன், ரோல் ரிவர்ஸில். நான் இறந்து அவர் உயிரோடு இருந்திருந்தா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இமீடியட்டாக அழுவுறதே எதுக்கு, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் எங்கே வச்சுட்டு போயிருக்காருன்னு தெரியாது, இந்த பேங்க்குக்கு போக தெரியாது. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் இமீடியட்டாக சேடாக ஃபீல் பண்ணுவோம். ஒன் இஸ் லாஸ் ஆஃப் லவ். எஸ், அது ரொம்ப டிஃபிகல்ட். பட் இந்த விஷயங்கள்ல வந்து எதுவுமே எனக்கு எல்லாமே தெரியும். ஹி வாஸ் சச் அன் ஆர்கனைஸ்ட் பர்சன் சொன்னேன்ல, எல்லாமே ஏதோ போகிறது தெரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் என் கம்பெனியில் அது இது அந்த மாதிரி வீட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பாரு. அண்ட் ஹி டோல்ட் மீ பாஸ்ட் 6 months இது இங்கே இருக்காது, அது இது பண்ணணும் இதை பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டோல்ட் மீ, கிவன் மீ லாட் ஆஃப் ஹிண்ட்ஸ். ஸோ தட் வாஸ் ஈஸி. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ்னால எனக்கே தெரியும், நான் பார்த்துக்க தெரியும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. Plus my children were tremendous support. My family, you know, my sister, my Kailasam sister, all of them were of very much support to me. And நான் ப்ரிவிலேஜாக பிறந்திருக்கேன், யூனோ, அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு இல்லை. அதனால் என்னால் அடுத்த ஸ்டெப் வச்சு அதனால தான் அந்த சொகுசில் தான் என்னால் வந்து நடிப்புக்குன்னு போக முடியுது. இப்போ நாளைக்கான இதை நான் என்ன பார்க்கணும், பிரெட் அண்ட் பட்டருக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னால் இதை பர்சியூ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. வெயிட் பண்ணி வாய்ப்புக்காக பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியாது. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஸோ ப்ரிவிலேஜ் அண்ட் லக்கியர் தென் ஸோ மெனி பீப்புள். அதை ஒரு இதுவாக எடுத்துக்கிறதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா we see so many people கஷ்டப்படுறதும் டிஃபிகல்ட்டியும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு ட்ரீம்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நாளைக்கான அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க வேலை பார்த்தாகணும். அதனால ட்ரீமை நோக்கி போக முடியாது. எனக்கு அந்த ஒரு இது இருக்குது, அதுதான். ஸோ that is the thing. Yes. Understood. I think you started in your 40s. It's high time, like women odia physical and mental imbalance அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு எம்டினஸ் ஆக இருக்கட்டும், சிண்ட்ரோம் ஆக இருக்கட்டும், மெனோபாஸ் ஆக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அப்படியே பர்சனலாக கோ த்ரூ பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ இருக்குமே இட்ஸ் தேர். For a woman it's always there, இல்லையா? So how do you handle that? சரி, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஒரு முறை வந்து ஏதோ ஒன்று இது பண்ணணும், யூட்ரஸ் எடுக்கணும். ஓ யூ ஆர் மேரிட், யூ ஹேவ் சில்ட்ரன், வாட் இஸ் இட், ரிமூவ் யுவர் யூட்ரஸ், அப்படி தான் டாக்டர்ஸ் டாக். I don't know, நம்ம ஊரில். பட் why do you need the uterus? Because you have your menopause problems. அப்போ உடனே அதை தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அது அந்த டைமத்தில் நான் கொஞ்சம் ரொம்ப அப்செட் ஆனேன். அப்போது யூனோ when I was talking to a lot of people, லைக் நம்ம தான் எல்லாரும் பண்ணிடியா, நான் வந்து 35லே எடுத்திருக்கேன், 40லே எடுத்திருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க.
பட் தென் அந்த டைமில் கொஞ்சம் நான் லோவாக ஃபீல் பண்ணி தென் ஐ டிசைடட் நோ இட்ஸ் மை பாடி ஐ வில் டேக் அ டெசிஷன் ஐ வில் நாட் கெட் இன் டு த சர்ஜரி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது டைமே இட் கேவ் மீ சொல்யூஷன்ஸ் த டைம் அண்ட் தட் வெயிட்டிங் கேவ் மீ சொல்யூஷன்ஸ் ஸோ தீஸ் ஆர் ஆஃப் திங்ஸ் டூ ஹேப்பன் பட் என்ன சொல்கிறது அதில் வந்து இந்த 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 ஒரு பர்டிகுலர் மேட்ரு வந்து எவ்ரி உமன் வில் கம் அக்ராஸ் இல்லையா திஸ் இந்த ஒரு பீரியட் வரும்பொழுது இந்த மெனோபாஸ் டைமில் அந்த டைமில் யூட்ரஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து ஏன் இன்னும் கொஞ்சம் யூனோ லைக் அவங்க வேணும்னு சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் தே திங்க் த லைஃப் இஸ் ஓவர் த உமன்ஸ் லைஃப் இஸ் ஓவர்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணும்பொழுது அதை நாங்கள் எல்லாம் உட்காந்து டிபேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் why do they do that அப்படின்னு. Let's also talk about your family members. புஷ்பா கந்தசுவாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, எப்படி இருக்காங்க? Tell us about the conversation that you share with us. Yes, இப்போ ரீசெண்டாக வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ் எல்லாம் அமரன் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து ஒன் ஆஃப் மை கைலாசன் பிரதர் லிவ்ஸ் இன் பாம்பே. ஸோ அவர் அங்கிருந்து ஹீஸ் giving lot of messages from there. அங்கே வந்த லோக்கல் மேகசினில் வந்த இன்ஃபர்மேஷன் ஹவு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ கீதா கைலாசன் இப்படி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க வாழ் அப்படின்ற உடனே தான் சம்டைம்ஸ் சில படம் அவருக்கு டைம் இருந்திருக்காது பார்க்க ஒர்க் நடுவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன உடனே பார்த்துட்டு எனக்கு அந்த ஃபீட்பேக் கொடுப்பாரு. இவங்களும் வந்து இப்போ என்னுடைய மும்பை ஃபெஸ்டிவலில் என் படம் ஷபானா ஆஸ்மி வந்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினதை ஃபோட்டோஸ் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி லைக் ப்ரொடியூசராக இருக்கிறத விட ஆக்டராக இருக்கிறதுல எவ்வளோ பெனிஃபிட் லைக் அந்த ப்ரொடக்ஷன் டென்ஷன் இல்லாமல் இருக்கே ரொம்ப சூப்பர் நீ பண்ணுறதுன்னு கூட ரீசெண்டாக புஷ்பா வாஸ் டெல்லிங் அந்த மாதிரி. யா ஸோ தே ஆர் லைக் வெரி என்கரேஜிங் அண்ட் வெரி ஹாப்பி. சூப்பர். வாட் நெக்ஸ்ட் மேம்? படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குங்க. அங்கம்மாள் நான் லீடா பண்ண படம் ஓகேயா, அது வந்து ரொம்ப சூப்பர் ரிசப்ஷன் இருக்கு. யூ வில் லவ் த ஃபில்ம். எமக்கா அதுக்குன்னு ஒரு ஃபில்ம், அதுவும் என்னோட இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். அதுவும் கொஞ்சம் வெயிட்டிங் ஃபார் அ ரிலீஸ். ஓகேயா, தனுஷ் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் இட்லி கடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறேன். அது இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. waiting for opportunities. Super. Thank you so much, ma'am. I had a lovely time talking to you. I think நிறைய படங்கள் உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பர்சனலாக இதே ஸ்ட்ரெங்தோட இவ்வளோ போல்டாக தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம். இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொளியை வீசும் தூய தீபம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.